ராமச்சந்திரன். என்னோடய ஊர் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருச்சி பக்கத்தில் லால்குடிங்கிற ஒரு கிராமம். நாங்கள் வந்துட்டு இங்கே ஒசூருக்கு நான் காலேஜ் முடித்த உடனே எங்கள் அண்ணா வந்துட்டு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருந்தார். கார்பரேட்டம்ங்கிற யூனிவர்சல் லிமிட்டெடில் நான் சிஸ்டம் ஆப்ரேட்டராக இருந்தேன். அப்புறம் படிப்படியாக என்னோடய வளர்ச்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா டவுனாக தான் இருந்தது. எந்த ஒரு ஸ்டாண்டர்டான ஜாபும் கிடையாது. எங்கே போனாலும் வந்துட்டு தோல்வி, எங்கே போனாலும் துயரம், எங்கே போனாலும் அடி உத, இந்த மாதிரி தான் இருந்தது என் வாழ்க்கை. எந்த ஜாபுக்கும் ஒரு ரொம்ப நாள் இருந்தது அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு விஷயமே பாசிட்டிவ் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது. அப்புறம் எல்லா கோயில்களுக்கும் போயிருக்கேன். ஆனால் எந்த கோயில்லையும் இல்லாத அற்புதம் வந்துட்டு இந்த கோயிலில் இருந்தது. என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த ஒசூரில் குடி வந்ததுக்கப்புறம் இங்கே பிரம்மமலை அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றி சொன்னாங்க. அங்கே சித்தரையா இருக்கிறதாகவும் வராகி இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு யதார்த்தமாக வந்துட்டு அம்மானை பார்க்குறதுக்காக நிறையா தடவை வந்திருக்கேன். சித்தரையா பற்றி முழுமையாக வந்துட்டு நான் கேள்விப்பட்டதில்லை. அப்புறம் அவரோட அனுபவங்கள் வந்துட்டு எப்படின்னா, அவரோட ஆசீர்வாதங்கள் கிடச்சிது. அவர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகளும் கிடச்சிது. அவர்கிட்ட பேசினேன். நிறையா விஷயங்கள் சொன்னார், பகிர்ந்துக்கிட்டார். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடவுள் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துனுச்சு. அவர்கிட்ட வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு வாராகியை கும்பிட்டுட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்புறம் அவர் வந்துட்டு கர்மா பலன்களை பற்றி நிறையா சொன்னார். கர்மானா என்ன, கர்மானால தான் நம்ம இப்படி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத சில விஷயங்கள் சொன்னார். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, உன்னோட கர்மா அழிக்கப்படும், அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன்ட்டு அந்த கர்மாவுக்கு ஆசீர்வாதம் ஐயா பண்ணார். எப்படி அப்படின்னா, இப்போ நம்மளோட சுமைகளை நம்ம சுமக்கிறதே கஷ்டமாக இருக்கும்போது ஐயா அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா கர்மாங்கிறது ஒரு கர்மா கிடையாது. மூதாதையர்களோட பாவங்கள் பழிகள் எல்லாமே வரும் இல்லையா? அது எல்லாத்தையுமே நம்ம கடவுள்கிட்ட சமர்ப்பிக்கங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம கடவுள்கிட்டே போகிறதில்ல. போனாலும் அது பாதி பாதியாக தான் நிவர்த்தி ஆகும். ஆனால் நம்ம ஐயா என்ன சொன்னார்னா, நான் உனக்கு ஆசீர்வாதம் தரேன், இதனால் உனக்கு பரிபூர்ணமாக குணமாகும் அப்படின்னு சொன்னார். அவர் காலில் விழுந்ததுக்கப்புறமா அதோட நம்பிக்கை, அதோட உறுதி எனக்கு பல மடங்கு அதிகமாச்சு. ஏன் அப்படின்னா, அந்த விடாமுயற்சினா என்ன, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னா என்ன. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு விஷயமாக போகிறேன்னா நமக்கு தோல்விகள் மட்டும்தான் வரும். அது பழகி போச்சு. எனக்கு பல கஷ்டங்கள் தோணிடுச்சு. நம்மலாம் சில சமயம் இருக்கணுமான்னு கூட நிறையா தோணுது. ஆனால் இந்த கஷ்டங்கள் நமக்கு மட்டுமே வருதுன்னு சொல்லி புலம்புன காலங்களும் உண்டு. என்னடா கடவுள் நம்மளை பார்க்க மாட்டாரா, நமக்கு மட்டுமே தான் கஷ்டம் வருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் நிறைய கதைகளை கேட்பேன். கதைகளை கேட்கும்போது நிறைய பாசிட்டிவான கதைகள் கேட்கும்போது, சரி இதுக்கப்புறம் நமக்கு சரியாயிடும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அடுத்த ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பிரச்சனை, இப்படியே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக படிப்படியாக போகும்போது எனக்கு ஒரு கட்டத்தில் ஏண்டா இருக்கோன்னு தோணுச்சு. எனக்கு இப்போ உடல் உபாதைகளும் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது, மூக்கில் அடிபட்டது, 18 தையல் போட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வேலைக்கு போனால் அப்புறம் என் மனைவிக்கு கொஞ்ச நாள் அபார்ஷன் நடந்தது. அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு முதுகு வலி வந்தது. அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, இப்படி அடிக்கடி பல தொந்தரவுகள். அப்புறம் ஐயா கிட்ட திரும்பி இதே மாதிரி ஆசீர்வாதத்துக்காக நின்னேன். அவர் எனக்கு ஃபைல்ஸ் இருக்குங்கய்யா, நான் என்ன பண்ணுறது தெரியல, ரத்தமாக வருது அப்படின்னு. அவர் ஒன்று சொன்னார், என்னை விடாமுயற்சியாக பிடிக்கிற, நான் உனக்கு ஒரு மருந்து தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து கொடுத்தாரு. எப்போதுமே எந்த மருந்து மாத்திரைகளால் குணப்படுத்த முடியாத அந்த மூல வியாதிங்கிறது ஐயா ஒரு 3 மருந்து தான் கொடுத்துருப்பாரு. எனக்கு அந்த எரிச்சல் கம்மியாயிடுச்சு. அந்த ரத்தமும் நின்று போச்சு. அது என்னடா ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட மருந்துக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது. அவரோட பாதங்களுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது. அவரை நம்ம நாடி வந்துட்டோன்னா எல்லா விஷயங்களுமே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது என் மூலயமா நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக நிற்கிறேன். முன்னாடியெல்லாம் நான் யார்கிட்டையுமே அதிகமாக பேசுகிறதுனாலே கஷ்டத்தை பற்றி தான் பேசுவேன். இப்போ சந்தோஷமாக இருக்கேன், நான் நல்ல விஷயங்களை பற்றி பகிர்ந்துக்கிறேன்னா அது ஐயாவோட அருளாலையும் வராகி அம்மனோட அருளாலையும் தான். இப்போ எனக்கு மேலும் மேலும் முயற்சிகளும் மேலும் மேலும் வளர்ச்சிகளும் கிடைக்கிறதுக்கு அம்மாவும் குருவருளும் தான் எனக்கு காரணமாக இருக்குது. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் பேசுகிறதுனால நம்ப மாட்டாங்க, வராங்க போகிறாங்க அப்படின்னு இருப்பாங்க. நிறைய பேரோட பேச்சுகள் அனுபவங்களை கேட்கும்போது தான் ஓகே, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, நம்மளும் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க.
யாராவது நமக்கு வந்து கை கொடுத்து உதவ மாட்டாங்களா அப்படின்னு கடவுளே நமக்கு நேராக கை வந்து தூக்கி உதவி பண்ணாதான்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் கடவுள் வந்துட்டு நேராக வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூபத்தில் தான் வராங்க. நம்ம சித்தரையே அதே மாதிரி ஒரு ரூபந்தான், சொரூபந்தான். அவரை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோன்னா நம்ம கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக போயிடும். நான் இது என்னோடய அனுபவத்துலேயும் உணர்ந்து பூண்டு சொல்கிறேன். நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். ஏன்னா பேசணுமே அப்படிங்கிறதுக்காகலாம் நான் பேசலை. ஏன்னா ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்கள் நடக்கும்போது தான் வார்த்தைகளோட பிரதிபலிப்பும் அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பும் வந்து நமக்கு தோணும். அதெல்லாம் வந்துட்டு சாமானியமான விஷயம் கிடையாது. அது அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா ஒவ்வொரு படியும் வந்துட்டு ஒரு படிக்கற்கெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நிறைய கஷ்டங்களை பட்டு தான் மேலே வரணும். எப்படி வந்து கல் வந்து அடிபட்டு சிலையாகுதோ அதே மாதிரி தான் மனுஷனும். 4 பேர் 4 விதமாகவும் பேசுவாங்க. 4 அடிகளும் நமக்கு படும். அந்த அனுபவங்களெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு சாமியையும் குருவர்களையும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நம்ம மேலே மேலே வளர்கிறதுக்கு உண்டான வழிகளை மட்டும் நம்ம ஒரே பாதையில் நோக்கி சென்று நம்ம குருவரனும் அவரோட அருளையும் அவரோட சேவைகளையும் நம்ம மனப்பூர்வமாக பகிர்ந்துக்கிட்டு எல்லாரும் நலமாக இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு அவரை நம்ம நாடி வந்து நம்மளோட கஷ்டங்களை போக்கி மேலும் மேலும் நம்ம வளர்ச்சி அடையணும், நம்ம பாதை செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டி கேட்டுக்கிறேன்.